கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நேரம் யோசிச்சது உண்டு இல்லையா? ஏன் நம்மளுடைய ஞானத்தினால இத செய்யக்கூடாது? நமக்கு தேவன் அறிவு குடுத்துருக்காரு. நமக்கு தேவன் வந்து அவ்ளோ டேலண்ட்ஸ் குடுத்துருக்காரு. நம்ம ஏன் அந்த நாலேட்ஜ், அந்த டேலண்ட்ஸ், அந்த அறிவெல்லாம் வச்சு நம்மளா ஏன் டெசிஷன்ஸ் மேக் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்? அப்படின்னு சொல்லி நெறைய நேரம் நானும் யோசிச்சது உண்டு. மேபி நெறைய பேர் நீங்க யோசிச்சது உண்டு. ஏன்னா, நம்ம பாவத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம தேவனுடைய சாயல் நம்மகிட்ட இருந்தது. ஆதாம் பாவத்துல விழுந்தாரு. நம்ம தேவனுடைய சாயல நம்ம இழந்து போயிட்டோம். அதனால நமக்கு என்னன்னா, நம்ம எது செய்தாலும் நம்ம இடத்துல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ நெறைய மனிதர்கள்னால நம்ம நல்லத வந்து நம்மளால தேர்ந்தெடுக்கவே முடியாது. நம்ம சுயத்துல நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கெடுதலோ, இல்ல மத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் வரதே வந்து நம்ம அத தேர்ந்தெடுக்கிறதுக்கே நம்ம வந்து புஷ் பண்ணப்படுகிறோம். இந்த உலகம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பாவத்திற்கு அப்புறம். ஸோ அதனால தான் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, எல்லாத்தையுமே என் மேல சாய்ந்துரு. எதுனாலும் என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள். ஏன்னா, அப்பதான் வந்து நீ வந்து தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும். தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்ய முடியும். நித்தியமாய் என் கூட நீ வாழ முடியும். அப்படிங்கிறதுனால தான் தேவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் என் மேல சாய்ந்துருன்னு சொல்றார்ல. தாவீதோட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். தாவீது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல கோலியாத்த கொல்றாரு. அதுக்கு முன்னாடியே சிங்கத்த, கரடி எல்லாத்தையும் கொன்று போட்டுறாரு. அவரு வந்து அவ்ளோ பராக்கிரமசாலியான ஒரு ராஜா இல்லையா? அவரு அதுதான் பாடுவாங்கல்ல, சவுல் கொன்னது 1000 தாவீது கொன்னது 10,000ன்னு சொல்லுவாங்கல்ல. அவ்ளோ மைட்டி மேன் அவரு. ஆனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அவர் செய்யறதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா, கடவுளே நான் இந்த சண்டைக்கு போலாமா? நான் இவங்கள போய் மீட்டு கொண்டு வரலாமா? சிக்லாங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாத்தையுமே இழந்துட்டார். அவருடைய சொத்து, அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? நான் கடவுள்ட்ட கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி சவுல் வந்து தாவீத துரத்துறாரு. தாவீதோட எனிமி வந்து சவுல். அவர் நெனச்சா இல்ல பழைய ஏற்பாடுப்படி பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனாலும் தேவனோடு ஒரு ஐக்கியமா இருந்தனால தாவீதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சவுல அவர் கொலை பண்ண வந்தாலும் அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் ஆசீர்வதித்தவர் மேல் நான் கைப்படுவது எப்படி? இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இல்ல பழைய ஏற்பாடுல எதுவுமே சொல்லப்படல இல்லையா? அது பழைய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு ஒருத்தன் அடிச்சானா நீ திருப்பி அடிச்சிரு. கல் எடுத்தியா, கல் எடுத்து அடிச்சவன கொன்றுரு. அததான் சொல்லியிருக்கு. ஆனாலும் தேவனோடு இல்ல ஆவியானவர் கூட அவர் இருக்கும்போது, ஆவியானவர் இதெல்லாம் வெளிப்படுத்துறார். அதுதாங்க. இதுதான் பெஸ்ட்டு. கடவுள் வந்து அது கட்டளையா கொடுத்திருந்தாலும், ஆனாலும் தேவனுக்கு இருதயத்தில என்ன இருக்குங்கிறது வந்து நமக்கு நெறைய நேரம் தெரியறதில்ல. அந்த இருதயத்தில எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியறது வந்து ஆவியானவர் தான் நமக்கு சொல்லுவார். அதனால தான் தாவீது எப்படி வந்து கடவுளோடு உறவாடிக் கொண்டிருந்தார் இல்லையா? அதனால தான் அவர் சொல்றார், "என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது" அப்படின்னு சொல்றார். அவருடைய இருதயத்தில இதுதான் இருக்கு. "நீ வந்து சவுல் மேல கை போடக்கூடாது. நான் அவன ஆசீர்வதிச்சிருக்கேன். உன் கை அவன் மேல போடக்கூடாதுன்னு" கடவுளருடைய இருதயத்த வந்து அறிந்து கொண்டு தாவீது பண்றாரு. இல்ல அதுதான் வந்து கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதாவது உனக்கு ஒரு திட்டம் இருக்கு.